ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கோம். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே நல்லாயிருக்கோம். ஃபிஷ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா காரப்பொடி போட்டு மீன் குழம்பு தான். அதுவும் மிளகு ஜீரகெல்லாம் அரைச்சி ஊற்றி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு புளி நம்ம குழம்பு எவ்வளோ வைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு சுடு தண்ணியில் முன்னாடியே ஊற வச்சிடலாம். அதேமாரி மீனை கழுவி மஞ்சள் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா அரைக்க போகிறோம். மிளகு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, இஞ்சி ஒரு ஃபிங்கர் சைஸு, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி போட்டு நம்ம லைட்டாக தண்ணி போட்டு அரைச்சிக்கிறோம். அது அரையாதுன்றதால. அடுத்தது இப்போ நான் சட்டியில் வைக்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். அதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு அரைக்கிறோம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய தக்காளி, அது இல்லைனாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் கடுகு, சீரகம், ஒரு 2 மிளகு, நல்லா வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கணும். எப்போவுமே காரக்குழம்பு மீன் குழம்புலாம் வைக்கும்போது நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு சூட்டை குறைக்கும், அதுக்காக டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ அது கூட ஒரு 10 பல் மறுபடியும் சின்ன வெங்காயம் போடுறோம். அது இல்லைனாலும் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இதை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு இதில் போட்டு நல்லா வதக்குறோம். அது நல்லா வதங்கி வரும்போது மஞ்சத்தூள் கொஞ்சம், கல்லுப்பு நான் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருவேன். போட்டு நல்லா வதக்க போகிறோம். வதங்கிட்டே இருக்கட்டும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை போட்டு மறுபடியும் இதிலே நல்லா மிக்ஸ் பண்ண போடுறோம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்க போகிறோம். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கம் புளியை கரைச்சி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகா பொடி நம்ம போட போகிறோம். யாருக்காவது குழம்பு மிளகா பொடி எப்படி அரைக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ நம்ம அந்த புளி கரைச்சலை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ குழம்புக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு நம்ம ஊற்றி அதை மூடி வச்சிடுறோம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போய் குழம்பு நல்லா எனக்கு மணமாக தெரியுது. வாசனை சூப்பராக வந்தது, அந்த மிளகு ஜீரக வாசனைலாம். இது நம்ம அந்த சளி, ஜுரம் அதெல்லாம் இருந்து உடம்பொலிலாம் இருந்தால் அது போகும். அதுக்காக தான் அது பாருங்கள் சுற்றி அப்படியே அந்த ஓரத்தில் அப்படியே எல்லாம் எண்ணெய் எல்லாம் கரைஞ்சி அப்படியே நிற்கிது தானா மேலே. இப்போ நல்லா கொதிச்சிருச்சா, இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவலாக விட போகிறோம். இது காரப்பொடி மீன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. குழந்தை பெற்றவங்களுக்குலேருந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை வறுத்து கூட சாப்பிடலாம். இப்போ அப்படியே நம்ம அங்கங்கே ஒவ்வொன்று போடுறோமா. குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் போடுறோம். எப்போவுமே மீன் குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மீனை ஆட் பண்ணுவோம். ஏன்னா மீன் ரொம்ப சென்சிட்டிவாக சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு கொதி வந்துடும். அதை நான் சும்மா அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன், அவ்வளோதான். இப்போ அப்படியே நல்ல ஒரு கொதி வந்துடுச்சா, கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அப்படியே மூடி வச்சிருவேன். அது அதிலே வெந்துடும். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், அது சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு எல்லோரும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.